Hello friends, welcome to our channel Snacks Box. இந்த சில்லுன்னு ஒரு கிளைமேட்டுக்கு சூப்பராக ஒரு காரசாரமாக நல்லா ஹெல்த்தியாகவும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 3 மீடியம் சைஸ் சக்கரவள்ளி கிழங்க நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சக்கரவள்ளி கிழங்கு சீசனுங்கிறனால ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். சப்போஸ் கிடைக்கலைன்னா நம்ம உருளைக்கிழங்கு அதாவது பொட்டேட்டோ வச்சு கூட செய்யலாம். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி குக்கர் மூடியை போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு பன்னீர் 200 கிராம் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். பன்னீர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பன்னீர் சீஸ் இல்லாமையும் வெறும் சக்கரவள்ளி கிழங்கை மட்டும் வச்சுமே நம்ம செய்யலாம். இப்போது பாயில் பண்ண சக்கரவள்ளி கிழங்கை மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய பவுலில் நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா சக்கரவள்ளி கிழங்கு, அதையும் போட்டுக்கலாம். இது கூடவே பன்னீர் துருவி வச்சுருக்கிறதையும் நான் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா என் பொண்ணு தான் செஞ்சால். ரொம்ப ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாகவும் செஞ்சுருந்தா. நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன், அவள் செஞ்சிட்டா. இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலை, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட பிரெட் க்ரம்ஸ், அடுத்ததாக அரிசி மாவு இல்லைன்னா சோள மாவு, இது 2ல் ஏதாவது ஒன்று எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. மைதா தேவையில்லை, நம்ம இதிலையே கூட செஞ்சுக்கலாம். அரிசி மாவோ சோள மாவோ இல்லைன்னா கோதுமை மாவு கூட நம்ம கோட்டிங்காக தானுங்க. அதனால் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாவே சேர்த்துக்கலாம். மைதா வேண்டியதில்லை. நான் பார்த்திங்கன்னா அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போது சக்கரவள்ளி கிழங்கு பன்னீரெல்லாம் சேர்த்த மிக்சர் அதை எடுத்து இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிட்டு நடுவில் சீஸ் ஒரு சின்ன பீஸாக வச்சுக்கலாம். வேண்டான்னா சீஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்கிறதுக்காக வச்சுருக்கேன். மேலேயும் அதே மாதிரி கோட் பண்ணி நல்லா உருண்டைகளாக பிடிச்சி வடைக்கு தட்டுற மாதிரி லேசாக தட்டி கட்லட் ஷேப்புக்கு கொண்டு நம்ம அரிசி மாவு கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ்லையும் டிப் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டவாவில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். தோசை டவாவில் தான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கட்லட் ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேங்க. சப்போஸ் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸில் பார்த்தீங்கன்னாலும் கிடைக்கும். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை டவா வச்சாச்சு. இதில் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத போட்டு எடுத்துடலாங்க. ஃப்ளேமை மட்டும் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ கருகாமல் உள்ளேயும் நல்லா வெந்து மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த பிரெட் க்ரம்ஸ் கூட நம்ம கோதுமை ப்ரெட்டில் தான் செஞ்சுருக்கோம். இதோட வீடியோ நான் முதல்லையே போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ மெல்ல திருப்பி போட்டு மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோன்னா நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான சுவையான கட்லட் வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். அதுவும் நடுவில் சீஸ் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் மெல்ட் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.